இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதேவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, எனினும் அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு தேசத்தை ஒன்றிணைத்தல். உலகின் மிக நீளமான சர்வதேச எல்லையை அமெரிக்காவும் கனடாவும் பகிர்ந்து கொள்ளுகிறது. இது நம்ப முடியாத 5525 மைல் பரப்பளவு கொண்ட நிலப்பகுதியையும் நீரையும் கொண்டு அமைந்துள்ளது. இரண்டு பகுதிக்கும் இடையில் இருக்கும் இடைக்கோடு நேர்த்தியாய் தெரிய வேண்டும் என்பதற்காய் தொழிலாளர்கள் அந்த இருபுறத்திலும் 10 அடிக்கு உட்பட்ட மரங்களை தவறாமல் வெட்டினர். தி ஸ்லாஷ் என்று அழைக்கப்படும் இந்த நீளமான நிலப்பரப்பு கோட்டில் 8000க்கும் மேற்பட்ட மைற்கற்கள் இடம்பெற்று உள்ளன. எனவே பார்வையாளர்கள் அந்த பிரிக்கும் கோடு எது என்பதை நேர்த்தியாய் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அந்த கோடு மறையாமல் இருப்பதற்காக அகற்றப்பட்ட மரங்களானது 2 வெவ்வேறு அரசியல் அமைப்பையும் கலாச்சாரத்தையும் குறிப்பிடுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாமும் தேவன் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து உலகமெங்கிலும் உள்ள அனைத்து தேசங்களையும் அவருடைய ஆட்சியின் கீழ் ஒன்றிணைக்கும் ஒரு காலத்தை எதிர்நோக்குகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயம் உறுதியாய் ஸ்தாபிக்கப்பட்டு உயர்த்தப்படும் ஒரு ஆசீர்வாதமான காலகட்டத்தை முன்னறிவிக்கிறார். எல்லா நாடுகளில் இருந்தும் ஜனங்கள் தேவனின் வழிகளை கற்றுக்கொள்வதற்கும் அவருடைய பாதையில் மக்கள் நடப்பதற்கும் கூடுவார்கள். அமைதியை காக்க தவறிய மனித முயற்சிகளை இனி நாம் நம்ப வேண்டாம். நமது மெய்யான ராஜாவாக செயல்பட்டு தேவன் தேசங்களுக்கு இடையில் நியாயம் விசாரித்து ஏற்பட்டு இருக்கும் சர்ச்சைகளை நிவர்த்தி செய்வார். பிரிவினை இல்லாத, சச்சரவுகள் இல்லாத உலகத்தை நம்மால் கற்பனை செய்ய முடிகிறதா? அதை கொண்டு வருவதாக தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். நம்மை சுற்றி இருக்கும் பிரிவினை பேதங்களுக்கு மத்தியிலும் நாம் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம். அவரையே நம்புவோம். தேவன் அனைத்தையும் ஆளுகிறார் என்பதை நாம் அறிவோம். அவர் ஒரு நாள் தம்முடைய ஜனங்களை அனைவரையும் ஒரே கொடியின் கீழ் ஒன்றிணைப்பார்.